Hello dear parents and students, I am Jay Venkatesan, Sunlight Educare நிறுவனத்தோட இயக்குனர். இந்த 2026ல நம்ம அதிக எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த MBBS தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரவுண்ட் 1 வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன மார்க் வரையிலும் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் சொல்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ் அண்டு இஎஸ்ஐ கேகே நகர், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எந்த மார்க் வரையிலும் கிடைச்சிருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓசி கேட்டகரியை பொறுத்த வரையிலும் இந்த வருஷம் 497 மார்க்குக்கு கிடைச்சிருக்கு. பிசி கேட்டகரியை பொறுத்த வரையிலும் 490 மார்க்குக்கு கிடைச்சிருக்கு. பிசிஎம் பொறுத்த வரையிலும் 483 மார்க்குக்கு கிடைச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 436 மார்க்குக்கு கிடைச்சிருக்கு. எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 396 மார்க்கு கிடைச்சிருக்கு. எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 390 மார்க்குக்கு கிடைச்சிருக்கு ரவுண்ட் 1ல. இந்த ரவுண்ட் 1ல எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன மார்க் க்ளோசிங் வரையிலும் கிடைச்சிருக்கு அப்படின்றத இப்போ சொன்னேன். இதில் கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜில் ஒரு சிலருக்கு அட்மிஷன் கிடைச்சவங்களுக்கு, செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல் இண்டியா கோட்டாவில் MBBS கிடைக்கும். அவங்க வந்து ஆல் இண்டியா கேட்டகரியில் கவுன்சிலிங்கில் போயிடுவாங்க. ஸோ அப்போது அந்த வேக்கன்சிஸ் கொஞ்சம் சீட்ஸ் வரும். அது செகண்ட் ரவுண்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆனாலும் இந்த மார்க்கில் இருந்து ஒரு 5 மார்க்கு 10 மார்க்குக்குள்ளே தான் இருக்கிறவங்களுக்கு தான் MBBS கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் நீட்டில் வந்து 300 மார்க்கு, 350 மார்க்கு, 400 மார்க் எடுத்துகிட்டு நான் கவுன்சிலிங் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா நீங்கள் உங்களோட வெயிட்டிங் கான்செப்டை எரேஸ் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த ஆப்ஷனை தேட ஆரம்பிங்க. ஒருவேளை அடுத்த ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் ஏதாவது நீங்கள் வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனுக்கு மூவ் ஆகிட்டு அதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக பார்க்குறேன்.